Hello guys, welcome to Murali Vlogs. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெம்பிள் vlog. இப்போ நான் காலையில எந்திரிச்சு அப்படியே உங்களுக்கு வேண்டி vlog எடுத்துட்டு இருக்கேன். இனி ரெடி கூட ஆகல. இந்த vlogல நம்ம கூட ஜாயின் பண்ண போறது நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. நம்ம ரெடி ஆயிட்டு நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு வேண்டி வந்துட்டு இருக்கான் அவங்க வீட்ல இருந்து. ஃப்ரெண்டு என்னை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம போறது எல்லாமே வீடியோ எடுத்துட்டு சூப்பரான ஒரு டெம்பிள் vlog-ஆ இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. கைஸ் இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போன vlogல வந்திருந்தோம். அதே ஸ்பாட் வழியா தான் நம்ம கிராஸ் ஆகி போறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஆன் த வே டு டெம்பிள் போய்கிட்டு இருக்கோம். சன்லைட் வேற பயங்கரமா அடிக்குது. பார்ப்போம். இப்போ நம்ம எது வழியா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் பிளேஸான ஆர்எஸ்புரம் தான். ஆனால் இந்த பிளேஸுக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம மைண்டே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல் ஆயிருது. சிட்டி மாதிரி ஒரு வைபை கொடுக்குது. இதுதான் இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக 7 மணி ஆகுது. இந்த பிளேஸுக்கு வந்திருக்கோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. காலையிலே சீக்கிரமா கிளம்புறதுனால அவ்வளோக்கா டிராஃபிக் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா பாலம் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்களா? இதில் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டா? போயிட்டு பார்ப்போம். Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. The clock is ticking, but there's no time for regrets. I've been flying from town to town, from London to Taiwan. I've been all around the globe, trying to protect your soul. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேப் சைடில் தான் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக தான் போட்டிருக்கு. ஹைவேஸ்லேயே தான் போயிட்டு இருக்கோம். அப்படியே இருக்கு போயிட்டு இருக்கோம். போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க்ல பார்த்தோம். யாரு அங்கே அடிக்க முடியல, ஆளும் இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த மிஷினுமே ஆஃப்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் போனோம், அங்கேயுமே இப்படிதான். இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. மணி 8:10 ஆச்சா? 1 ஹவரா இருக்கும்னு நினைக்கிறேன். தென் திருப்பதிக்கு போயிட்டு இருக்கோம். போயிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னன்னு அப்டேட் பண்றேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனலாக பெட்ரோல் பங்க் ரீச் ஆகிட்டோம். அதாவது ஏர் இருக்கிற மாதிரி. ஏன்னா சுத்தமாகவே ஏரில் வண்டி ஒரு மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது. சரி ஓகே ஏர் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எங்கே ரீச் ஆகிருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேட்டுப்பாளையம் தாண்டி முகை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் ஆன் த வே டு தென் திருப்பதி அதாவது போயிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்னன்னு. செமையாக இருக்கு. ஆனால் நாங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்கு. சரி நாங்கள் வரும்போது திருப்பியும் வேறு ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு வர வழியில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. பார்ப்போம் என்ன எப்படின்னு. மேலே பார்த்தீங்கன்னா 23 ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த போக போக அந்த போகிற ரோடு எல்லாமே செம்மையாக இருக்குது. பிளேசஸ் எல்லாமே ஃபுல்லாக நேச்சுராக இருக்குது. நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே ஹைவேஸ் தான் போயிட்டு இருக்கோம். இடையில ஒரு 2-3 கட்டு போந்தோம், மாற்றி போயிட்டோம் கூகுள் மேப்பில் பார்த்து. அப்புறம் திருப்பியும் நார்மலாக கரெக்டான வழியில் வந்துட்டோம். ஆனால் காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி போகிறதே, வண்டியில் லாங் டிரைவ் போகிறதே ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். யார் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். வழியாக இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம தென் திருப்பதி ரீச் ஆயாச்சு. நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம். என்னன்னு தெரில, வீடியோ எடுக்க விட்றாங்களா என்னன்னு தெரில. நம்ம கேட்டுட்டு என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறோம். நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. உள்ளே ஃபோனே அலௌட் இல்லை அப்படின்ட்டாங்க. என்னால் எடுக்க முடியல. சாரி, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ வெளியே போயிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் பிளான் ஏதாச்சும் இன்னொரு கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்கு. பாருங்கள், லட்டு வாங்கியிருக்கோம். வந்ததுக்கு ஒரு லட்டு 50 ரூபா ஒரு லட்டு. ஆனால் பார்க்க ஒர்த்து கைஸ். உண்மையிலுமே பார்க்க லட்டு மாதிரி இல்லை, பெரிய ஒரு ஏதோ ஃபயர் பால் மாதிரி இருக்குது. அவ்வளோ பெருசு இருக்குது. இந்த மரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். சரி இப்போ நம்ம வெளியே போயிட்டுருக்கோம். வெளியே போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம தென் திருப்பதியோட பார்க்கிங்கில் இருக்கோம். ஆனால் சரியாக இருக்குது கைஸ். பார்க்கிங் வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலுமே இவங்க இந்த தென்னந்தோப்பையும் பார்க்கிங்காக பிரித்து போட்டாங்க. உண்மையிலுமே ரியலாக நைஸாக இருக்குது. சரி இப்போ நம்ம இன்னொரு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சொன்னோம் இல்லையா? இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா கூட்டம் இல்லாதனால சீக்கிரமாகவே கும்பிட்டு கிளம்பிட்டோம். பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தென் திருப்பதி பார்த்துக்கிட்டு அடுத்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். போற வழி சரியான இயற்கையா இருக்கு. போயிட்டு உங்களுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணலாம்.
இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு கோயில் சொன்னேன் இல்லையா, போகிற வழியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து காரமடையே வந்துட்டோம். சரி, போகிற வழியில் காரமடை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரமடையே வந்தாச்சு. நம்ம உள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம காரமடை கோயிலில் தான் இருக்கோம். வந்து என்னால் அதிகமாக வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நானே உங்களுக்கு vlogல காட்டணும் அப்படிங்கிறக்க வேண்டி தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் காரமடையிலையும் சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருந்தோம். ஆனால் ஃப்ரெண்டு இருந்து சரி எங்கேயாச்சும் பேக்கரி போயிட்டு போகலான்னு சொன்னான். ஆனால் அவனும் பேக்கரிக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலான்னு பிளான் போட்டிருக்கோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. I've been flying from town to town, from London to Taiwan. I've been all around the globe trying to protect your soul. We are heroes tonight. We will fly above the sky. We are heroes tonight. வந்து ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்கோம். ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேக்கரி வந்து வேணாம் அப்படின்ட்டான். சரி நம்ம ஐஸ்கிரீம் வேணால் சாப்பிட்லாம், ஏன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒரு நெக்ஸ்ட் சூப்பரான vlogல பார்க்கலாம். பாய்.